டெலிவரி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அவுட்டிங் மனசில் எல்லா தைரியத்தையும் வர வச்சுட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு கிளம்பியாச்சு. எப்படி இருக்க போகுது இந்த நாள்னு தெரியல. நல்லபடியாக இருக்கும்னு நம்பிட்டு கிளம்பிட்டேன். பாப்பாவோட ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு. டெலிவரி அப்போ வந்து ஷார்ட் பீரியடில் வச்சுருந்தாங்க. எப்படியோ போஸ்ட்போன் ஆகி நான் டெலிவரி முடிஞ்சு இங்கே அம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்த பிறகு தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சுருந்தாங்க. மழை காரணமாக தள்ளி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, அம்மாவும் தம்பியும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்டை விட தம்பி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா. அவங்க மேம் கிட்டலாம் காமிச்சு இதுதான் என் தம்பி, இதுதான் என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் தோணுச்சு, நம்ம வராமல் விட்டுருந்தா இவளோட ஹாப்பினஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்போர்ட்ஸ் மீட் ஒரு வழியாக 10:30க்கெலாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் பார்க்குக்கு போயிட்டோம், பக்கத்துலேயே இருந்ததால். பார்க்கில் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு இருந்தோம். தம்பியும் ரிலாக்ஸாக வச்சுட்டு இருந்தோம். பார்க் போனதும் அவள் வேலையை வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டா. உள்ளே என்ட்ரானோடனே 2 ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டா. வயிறு அப்புறம் ரொம்ப பசிச்சதால் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. காஸ்டியூம்லாம் வந்து ஸ்கூல்லே சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு பன்னீர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணால். ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா போதும்னு சொல்லிட்டு 2 பரோட்டாவோட லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங் எதுக்குன்னா மெட்டர்னிட்டி வேர் எதுவுமே இல்லை என்கிட்ட. வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீடிங் வேர் போடாமன்னு சொல்லிட்டு ஃபீடிங் வேர் வந்து எடுக்க வந்திருந்தேன். அங்கேயும் ஒரே கேம்ஸ் தான். நம்ம பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி என்ஜாய்மெண்ட்டு. அவளோட ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு தம்பி வந்ததோட அவள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு 3 மணிக்கெலாம் ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள்.